ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அமித் அண்ட் சாண்ட்ரா பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அப்போ வந்து விஜய் பார்வதி சூப்பராக ஒரு சில கொஷின்ஸில் கேட்குறாங்க. என்னென்னா, நீ வந்து இப்போது ஒரு விஷயம் பண்ணுற, அதாவது அழுகுற, உனக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு சொல்கிற, பிரச்சனை வந்தவொடனே வெளியே போய் படுத்துக்கிற, எல்லாம் ஓகே. இப்போது அதை வந்துட்டு எங்ககிட்ட வந்து சொல்கிற, எதுக்காக சொல்கிற? நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு தீர்வு காணணும்னா யார் பண்ணணும்? நீ பண்ணணும். ஆனால் நீ போய் பண்ணுன்னு சொன்னால் பண்ண மாட்டேற. ஏன்? நீ போய் பேசினா தானே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் தெரியும். இப்போ எங்ககிட்ட சொல்கிறதுனால நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் போய் கன்சர்ன் பர்சன் கிட்ட சொல்லுவோம். ஆனால் அந்த கன்சர்ன் பர்சன் என்ன பண்ணுவாங்க? உன்னே தான் கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க, அவங்க பேசி முடிச்சிட்டாங்க, அவங்களோட விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் நீ இது வரைக்கும் உன்னோட விளக்கத்தை கொடுக்கவே இல்லை. அப்போ என்னவா போகும்? அவங்க கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுக்கல. அப்போ இவங்க மேலே தான் தப்பு இருக்கோ, இவங்க தான் வேணும்ட்டு பண்ணுறாங்களோன்ற மாதிரி தானே போகுன்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அமித் அவர்களும் அதை சொல்கிறார், ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. ஆமாம் தானே சாண்ட்ரா? ஏன்னா எங்ககிட்ட வந்து அன்றைக்கே வந்து திவ்யா சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? சண்டை போட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்க. அப்போ மக்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்படி தானே இருக்கணும். நினச்சிட்டு போட்டோம். இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே சாண்ட்ரா சொல்கிறாங்க, இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி வந்துட்டு கேமராவில் பதிவானது தானே, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அது எப்படி பிரச்சனை இல்லை? இப்போ எல்லாமே பதிவாயிருக்குன்னா நீங்கள் எதுக்கு வந்துட்டு இப்போ போய் சண்டை போடணும்? எதுக்காக தனியாக போய் படுக்கணும்? அப்போ நீங்களும் பதிவு பண்ணிட்டு தான் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வருதுல்ல. இதைத்தான் வந்து முன்னாடியே வந்துட்டு நம்ம அமித் அவரும் சொல்லியிருப்பார், விக்ரமும் சொல்லியிருப்பார், வினோத்தும் சொல்லியிருப்பார். என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அது டைரெக்டாக வந்து திவ்யா கிட்டே சொல்லுங்கள். இவங்களுக்கு என்னென்ன நிறைய விஷயங்கள் வந்து விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாங்க, திவ்யாவை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, கனி பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? கனி மேலே கூட எனக்கு பிரச்சனையே இல்லை, கனி மேலே கூட எனக்கு கோவம் இல்லை, ஆனால் திவ்யா மேலே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கனி கூட காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மன்னிப்பு கேட்கறதுக்கு சம்திங் வந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்களே வந்து ஏதோ நோஸ் கட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. போய் உள்ளே போய் பதபதன்னு அவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க கனி. ஆனால் வர கனி பார்த்தீங்கன்னா நல்லா ஈக்குவல் ஆஃப் கொடுக்குறாங்க நம்ம சாண்ட்ராக்கு, நல்லாவே தெரியுது. அவங்க உண்மையிலே நடிக்கிறாங்களான்னு தெரியல சாண்ட்ரா. இவங்களும் வந்துட்டு ஓ அப்படியா, அப்போ நானும் நடிக்காத மாதிரியே பண்ணுறேன், எனக்கு நான் அழுக தெரியாதுன்ற மாதிரி போட்டு அழுகுறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதாவது டாஸ்கில் போட்டி போட சொன்னால் அழுகையிலமாக போட்டி போடுவீங்க, எது எப்படியோ. ஆனால் விஜய் பாரு நறுக்குன்னு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்குள்ள பதிலே இல்லை. ஸோ இவங்க வந்து ஏதோ பிளான் போடுறாங்க போல இருக்குது. பிளான் போட்டு யாரையோ கவுக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்லை இந்த டீமோட விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இவங்க வேறு ஏதோ தவறுதலாக புரிஞ்சுட்டு பண்ணுறாங்களான்றது எதுவுமே தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதா, தவறுன்னு தோணுதான்றதை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதனால தான் விஜய் படம் அழகாக கொஸ்டின் வச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. பாய் நண்பர்கள்.